அலுவலகத்தில் வந்து காலி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த பொருளை உடனே எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாத ஒரு சூழல். கொரோனா முடிஞ்ச உடனே இந்த கொரோனா நேரத்தில் நம்ம அலுவலகத்தை வந்து அப்படியே பராமரிச்சுட்டு தான் வந்துருக்கோம். அதுக்கு பிறகு அதை காலி பண்ண பிறகு எங்கே கொண்டு போய் பொருளை வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களே ஒரு இடம் கொடுத்தாங்க, அங்கே ஒரு வருஷம் போட்டு வச்சுருந்தோம், அதுவும் வாடகை கொடுத்தோம். ஆனால் என்னுடைய ஒரு கனவு என்ன, மொட்டை மாடியில் சின்னதாக இடம் இருந்தாலும் இது மாதிரி நம்ம உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சங்கத்தில் ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக தான் இந்த இடம் கிடச்சி. பார்த்தவொடனே எனக்கு மகிழ்ச்சி, எல்லோரும் நம்ம சந்திக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்த கொடுத்தாங்க. எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. நான் அதுக்காகவே செய்யலை. நான் ஒரு மனிதனாக பிறந்ததற்கு இந்த மனித சமூகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, நான் ராமச்சந்திராவில் வேலை செய்யும்போது நிறைய உதவி இயக்குநர்கள் நான் உதவி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட போய் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நின்றுதில்லை. சுற்றி எல்லாருமே என்கிட்ட பயனடைஞ்சிருக்காங்க, ஆனால் நான் போய் நின்றுட்டுருக்கேன். அவங்கள கூப்பிட்டு எங்களை பாடல் எழுத வச்சாதான். மாயாண்டி குடும்பத்தாரில் களவாணிய பாட்டு நான் எழுதினேன். அதை வந்து மதுரவன் சார்கிட்ட நான் வாய்ப்பு கேட்குறேன். இதே அருணாச்சலம் சாலையில் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி அந்த ஓட்ட டிவி ஸ்விஃப்ட்டில் வந்து பின்னாடி நின்று, ஏன் என்னுடைய அலுவலகத்துக்கு வரல, நாளைக்கு வந்து என்னை பாரு சொல்லி அந்த வாய்ப்பை கொடுத்தேன். எல்லோரும் ஆனால் நட்பு வட்டத்தில் இருக்கேன், நான் யார்கிட்ட நான் வாய்ப்பு கேட்குறேன். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற அது எப்படி எனக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான். ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணுன்னா எல்லாரோடையும் தொடர்பில் இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா இறந்தப்போ இப்போ நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்க மா சுப்பிரமணியம் வந்து எனக்கு நல்ல தொடர்பு. அவருடைய இறப்புக்கு அப்பா வரார், மாசு வரார். வந்தால் மாசுவோட நண்பர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கு. என்ன எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வருவார்ல ஜெயராமன் குருசாமி, அவர் பையன் தான். எங்கள் அப்பா அறிமுகமாக ஆனார்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவரோட தொடர்பு. அது மாதிரி பல தொடர்புகள் இருக்குது. அப்பாவுக்கு எனக்கும் தொடர்பு, அது அவங்களுக்கும் தொடர்பு இருக்காது, ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் தொடர்பு. அது மாதிரி அவர் வந்து அவருடைய பரந்தப்பட்ட உதவினால எல்லாருமே நட்பாக வச்சுருக்கோம். அந்த பழக்கம் தான் எனக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி சக்திவேல் சொன்னார், சில பேர் அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. தூற்றுவார் மொழிவார் போட்டுவார் தூற்றுவார், அதை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு ஒரே ஒரு நோக்கம், எல்லா பாடலாசிரியரும் நம்மளால் என்ன முடியுதோ நம்ம அதை செய்யணும். சிற்பிக்கு தெரியும், நம்மகிட்டே இங்கே உதவி பெறுவாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க. பாடலாசி சங்கம் ஆரம்பிக்க போகிறேன்னு ஈரோடு தமிழ் ஐயா கிட்டே போய் நின்றும்போது, உன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் சந்திக்கிறேன்னு சொன்னேன். சரி அப்படின்னா நான் அவன் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் அவர் ஐயா இறக்குற வரைக்கும் இந்த சங்கத்துக்கு ஒரு தூணாக என்ன செயல்படுகிறது ஈரோடு. நான் என்ன கேட்குறேனோ, நம்முடைய சங்கத்தில் ஒருத்தர் போய் பெப்சியில் வந்து இலவசமாக எஸ்ஆர்எம்மில் வந்து இலவச சிகிச்சைக்காக காப்பீடு கொடுக்குறாங்க. நம்ம சங்கத்துலேருந்து ஒருத்தர் போய் தெரியாமல் அங்கே நின்றுட்டார், உங்களுக்கெல்லாம் கிடையாது, பெப்சியில் இருந்து தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுமே நான் பண்ணல. நேராக தமிழ் மனையா கிட்டே போனேன். ஐயா இது மாதிரி எஸ்ஆர்எம்மில் வந்து இலவசமாக சிகிச்சை கொடுக்குறாங்கன்னா வரமாட்டேன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? மாரியந்தர் சொன்னாரா? உடனே ஃபோன் எடுத்தார். ஐயா எங்கள் சங்க உறுப்பினர் வருவாங்க, எல்லாருக்கும் இலவசமாக காப்பீடு சொல்லி அதை வாங்கி இப்போ கொரோனா நேரத்தில் எஸ்ஆர்எம் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இப்போ இன்னும் 2 மாதத்துலேருந்து மறுபடியும் அது நடைமுறைக்கு வரும். எல்லாருக்குமே இலவசமாக நம்ம அங்கே போய் சிகிச்சை பெற்றுக்கலாம். நம்மளுடைய குழந்தைகள் வந்து அங்கே படிக்க போகும்போது மருத்துவத்தை தவிர இந்த கலை துறையில் நம்ம அதான் பிஏ பிஎஸ்சி அதெல்லாம் போனோம்னா அதுக்கு வந்து கட்டணத்தில் தள்ளுபடி பண்ணுறது, அதெல்லாம் நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏசிஎஸ் எல்லாத்துக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். விரைவில் அதெல்லாம் நடக்கும். அதனால் என்னால் என்ன முடிஞ்சதோ நான் அதை வந்து கட்டாயமாக செய்வேன். கவிஞர் சுரதாவோட நல்ல தொடர்பு உண்டு. என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வச்சார். எங்கள் அப்பா வந்து என் திருமணத்துக்கு வரல, மறுநாள் கேட்டாங்க, சுரதா தான் உங்கள் அப்பாவான்னு. ஆமாம், என்னுடைய ஞானத்தந்தையர். 2 ஞானத்தந்தையர். ஒன்று வந்து ஈரோடு தமிழனுக்கும் கவிஞர் சுரதா. நான் எப்பவுமே என் வீட்டுக்கு வருவேன். அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாரையும் எழுத சொல்லுவார். நீ பிளம்பரா, உன்னுடைய அனுபவத்தை எழுதி. நீ வந்து கவிஞனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எலக்ட்ரிஷியனா, உன்னுடைய அனுபவத்தை எழுதி. உன்னுடைய அனுபவம் இந்த உலகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் வரவங்க எல்லாரையுமே நம்ம பால்மகில் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட என்ன படைப்பு இருக்குது, எழுதுவியா, புத்தகம் போடு. இல்லை எனக்கு வந்து இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன்,
அதனால அது கவிதை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. அந்த நேரத்தில் என்னவோ அதான் கவிதை. நான் இப்பதான் எழுதுறேன் அதனால கவிதை கிடையாதுன்னு கிடையாது. ஏன்னா இதே சுரதாரியாவோட ஐசோஸில் வந்து வான்மொழின்னு ஒரு கவிஞர் மாப்போசி வீட்டுக்கு மேலே இருந்தார். மாப்போசி வாங்க தெருவில் தான் நாங்களாம் இருக்கோம். தமிழ் உணர்வு எங்கேருந்து வந்ததுன்னு பாருங்க. மாப்போசி இந்த தெருவில் தான் நம்ம இவர் விஜய் மனோகரும் அதே திருவள்ளிக்கேணி தான், இவரும் திருவள்ளிக்கேணி தான், நானும் அங்கேருந்து தான் வந்தோம். வான்மொழியின் வீட்டுக்கு சுரதாரியா கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போகும்போது அங்கே இருக்கிற அவர் கவிஞர் இல்லை, அவங்க பொண்ணு இருக்கு, அவங்க அம்மா இருக்கு. இந்த பாப்பா எழுதுவாளா அப்படின்னு கேட்குறேன். ஐயா எழுதி இப்போ தான் தாமரை இதழில் வந்திருக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கவிதை தொகுப்பு போட வேண்டியது தானே அப்படின்னு அவர் கேட்குறேன். உடனே ஐயா இப்போ தான் எழுதுறா, அதுக்குள்ளே இருக்கியா கவிதை தொகுப்பு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே சுரதாயா சொல்கிறாரு, பல்லு குலைக்கிற வரைக்கும் குழந்தை சிரிக்காமல் இருக்குமான்னு கேட்குறாங்க. அதனால் அந்த சமயத்தில் எழுதுறதா கவிதை. அப்புறமா வந்து அதாவது நடை மாறும். அப்போ எழுதுனா கவிதை தான், அதுக்கு பிறகு எழுதுனா கவிதை தான். அதனால எல்லாரும் கவிதை போடணும், எல்லாரும் கட்டுரை எழுதுனா கட்டுரை எழுதுங்க, எதுவும் தவறே கிடையாது. நீங்கள் தான் வந்து உலகத்துக்கு சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை செய்யுங்க. மேடையில் என்னால் பேச முடியல அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து இந்து நிலை பள்ளியில் பேச்சு போட்டியில் முதல் போட்டியில் கலந்துக்க போகும்போது பாதியில் மறந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறேன் இல்லையா, அதனால் எதுவுமே வந்து நமக்கு வராது, இது சரி கிடையாது அப்படிலாம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம எழுதுங்க, புத்தகம் போடுங்க, அந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பாருங்கள். பாட்டு எழுதுனா பாட்டு எழுதுங்க, பாட வந்தால் பாடுங்க. இந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க, அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது, என்ன நஷ்டம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். அதனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். இன்னைக்குல ஈரோடு தமிழ் பேருக்கு அதான் சொல்லி கொடுத்தேன். அவர் எப்படி இறக்குற வரைக்கும் எல்லாருக்கும் பாலமாக இருந்தாரோ அதே மாதிரி நானும் இருப்பேன். இந்த சங்கம் வந்து நம்ம பாலிக்கு வந்து மிகப்பெரிய தொடர்பு. கலைஞருடைய கதை வசனத்தில் இயக்கம் செய்வது. அவர் இன்னைக்கு போய் நின்னார்னா அத்தனை அமைச்சர்களும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுவோம். நம்மளோட சாதாரணமாக உட்காந்து யாருமே சாதாரணமாக நினைக்காது. விரைவில் சங்கத்துக்கு தனி இடம் அவர் மூலமாகவே நடக்கும். அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு 4-5 கடிதங்கள் கொடுத்துட்டேன். அதுக்கான முயற்சிகள் நடக்குது. அது மட்டும் இல்லை, குடிசை மாற்று வாரியம் சார்பாகவும் நம்ம நலிந்த கலைஞர்களுக்கு எல்லாம் இடம் ஒதுக்கி கொடுக்கணும், அதுக்கும் நான் கடிதம் கொடுத்தேன். எல்லாமே கடித வாயிலாக நம்ம வந்து நடந்துட்டு. நான் இதை எப்பவுமே வெளில சொல்ல மாட்டேன், அதை செய்து காமிச்சிட்டு தான் சொல்லுவேன். நடுவில் வந்து இடைவெளி இருந்ததுனால இன்னைக்கு சொல்ல வேண்டிய எப்பவுமே நான் எதையுமே சொல்லவே மாட்டேன். சிற்பிக்கே தெரியும், என் கூட வந்து எனக்கும் தெரியும். நீ எதுவுமே சொல்றது இல்லை, செயலாளர் தான் சொல்றது. ஆமாம், சிற்பியே ஒரு முறை எங்களோட பயணம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆண்டு விழா வாசனை வந்து நாங்கள் தஞ்சாவூரில் போய் சந்தித்து கூப்பிட்டு வந்து ஐபிஆர்எஸ் வந்து தொடர்ந்து அவங்க குடும்பம் வந்து இப்போ பலம் அடைஞ்சிட்டு. அப்போ அவங்க வந்து இந்த ஆண்டு வாசல் பேரில் வந்து நாங்கள் விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நம்ம சிற்பியோட பேரை வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நிகழ்ச்சியில் ஏன் கூட தான் பயணிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாது. நம்ம திடீர்னு மேடையில் வாசல் விருது இந்த ஆண்டு சிற்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பழனிபாண்டி என்ன கொடுத்தாரு, 3000 ரூபாய் அவங்க தொகை கொடுத்தாரு. ஆமாம், ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதை நிறைவேற்றும் போது நான் வந்து சொல்லுவேன். இது வந்து என்னன்னா இந்த இடைவெளி இருந்ததுனால சொல்கிறேன். இருந்தாலும் என்னோட வாக்குக்கு கட்டுப்பட்டு இவ்வளோ பேர் வந்ததுக்காக நன்றி. நம்ம ஈரோடு தமிழன் மணிக்கு நம்ம 92 பேர் கவிதை வர வச்சு கவிதை வாசிக்க வச்சோம். அதையும் பார்த்தீங்கன்னா தமிழன் மனைவும் நினச்சிருப்பேன் இவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 92 பேர் இல்லை, 120 பேர் வந்திருந்தாங்க. அதில் 92 பேரை கிட்டத்தட்ட நாங்கள் 2.5 மணி நேரத்துக்குள்ளே அவங்க கவிதை வாசிக்க வச்சோம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே நான் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு அந்த வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தோம். ஐயா வந்து இறக்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியோட தன்னுடைய வாழ்க்கையில் நாம் என்ன சாதித்தோம், சாகித்ய அகாடமி வாங்கணுமா இல்லை வந்து ஞானபீடம் வாங்கணுமா அதெல்லாம் இல்லை, இவ்வளோ பேர் கவிதை வாசிச்சாங்கல்ல அதுதான் எனக்கு பெருமை. அதை வந்து கேட்டவரை நம்ம தமிழரசன் தான். அதான் ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன், ஐயா சொல்லி தான் போயிருந்தேன்.
ஒரு ஐயா அனுப்பிச்சிருக்காரு, போய் பாருங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருந்தோம். அவர் பாருங்க கேட்டார், எப்படி லிகேஷன் நடந்தது தஞ்சாவூர் அப்படின்னாரு. 92 கவிஞர்கள் இல்லை, மொத்தம் 120 பேர் மேலே வந்தாங்க. 96 கவிஞர்கள் கவிதை படித்தாங்க. அப்படியா எப்படி நடந்ததுன்னா அவர் தான் வழிநாட்டினார். வெறும் 20 வரிக்குள்ள 16 வரிக்குள்ள கவிதை படிக்கணும்னு சொன்னார். எல்லாருமே கவிதை படித்தாங்க. அதில் வந்தவங்கெல்லாம் கூட கவிதை படித்தாங்க. ஐயா அப்படியா, ஆச்சரியமாக பார்த்தேன். ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பாங்க. அதில் எப்படி நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் எப்படி கேட்டாங்கன்னா, நீங்கள் பேசுனீங்க அதை வந்து செல்லில் வச்சுட்டு மைக்கில் அரங்கமே ஃபுல்லாக கேட்டுக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதில் வாய் பேசாத ஒரு பெண் குழந்தை பேசுகிற கவிதை அந்த நிகழ்வுல என்னன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 80 வயது எல்லா குழந்தைகளும் பங்கேற்றாங்க. ஐயா வந்து என்கிட்ட அந்த தொலைபேசியில் சொன்னது, இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் முன்னா நான் 100 ஆண்டு வாழலாம், இப்போ ஒரு 1000 ஆண்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அவருடைய கவிதைகள் வந்து எல்லா மனசுமே இதப்படும். அதுக்கும் வந்து நம்ம கவிஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மக்கள் குறைவாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கவிஞரும் 100 கவிஞர்கள் பாடி சொன்ன மாதிரி தமிழரசு சக்தி வந்து அது மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்துருக்காங்க. அதனால் இந்த நிகழ்வுக்கு இதெல்லாம் வந்து நன்றி. அப்புறமா முக்கியமான விஷயம்னா, இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்கல. நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி, நம்ம பாடி சொன்ன மாதிரி, இந்த ஆண்டுலேருந்து தயவுசெய்து சந்தா கட்டுங்க. நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தா சந்தா கட்ட சொல்லுவேன். நானே தான் பெருமுயற்சி பண்ணி இதுக்கான ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முறை இப்போ இசையை பாராட்டணும்னு சொன்னார், என் மனைவி பேர் இசை பாராட்டணும்னு சொன்னார். நண்பர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ, தமிழ் தான் எல்லாமே பண்ணுறாரு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் சங்கத்துக்காக தண்ணி தெளிச்சுருக்கேன். அது மாதிரி அப்படி இல்லை, எங்கள் அம்மா அப்பா கூட சங்கத்துக்கு எல்லாம் தண்ணி தெளிச்சு வந்துட்டாங்க. ஐயாவுடைய இதில் வந்து ஒரு 4-5 பேர் திருநாள் விருது வாங்காமல் வந்துட்டாங்க. தேவகுமார் பாடி வந்து வழங்குவார். அவர்